ஹலோ ஆல், வெல்கம் டு வஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √x மைனஸ் 1/√x. எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, √x மைனஸ் 1/√x உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு டேரெக்டாக நம்ம ரூட் எடுத்து இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்மளால் டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, அது பாதிலே ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ சிம்பிளான ஒரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தடில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், a² + b² - 2ab இல்லையா. இதில் இந்த வேல்யூவை போட போகிறோம். ஸோ √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ஏ ஸ்கொயருங்கிறப்ப √x² பண்ணும்போது என்ன ஆயிடும், நமக்கு வெறும் எக்ஸ் தான் வரும் இல்லையா. அதே மாதிரி 1/√x² பண்ணும்போது என்ன ஆயிடும், நமக்கு 1/xன்னு கிடைக்கும். -2 × ஏக்கு பதிலாக √x, பிக்கு பதிலாக 1/√x. இப்போ √x கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 2 மட்டும்தான் இருக்கும். x + 1/x - 2. இப்போ தெரியுதா நம்ம ஏன் இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஏன்னா வெறும் எக்ஸ் தான் இருக்குது, √x எல்லாம் இல்லை. ஸோ எக்ஸ் வேல்யூ டேரெக்டாக நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸோடைய வேல்யூ தெரியும், இப்போ 1/x உடைய வேல்யூ மட்டும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நோட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ தென் 1/x ஈக்குவல் டு 1/xங்கிறப்ப 1/x உடைய வேல்யூ 3 + 2√2. இந்த மாதிரி டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்சுகேட் எடுப்போம். அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். 3 - 2√2 டிவைடட் பை 3 - 2√2. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நியூமரேட்டரில் √2 டிவைடட் பை கீழே வந்து எப்படி இருக்குது, டினாமினேட்டரில் a + b a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து a² - b²ன்னு எழுதலாம். நம்ம அப்படி எழுதணும் அப்படின்னாக்க 3 - 3² - 2² × 2ன்னு கிடைக்கும். ஸோ 3 - 2√2 டிவைடட் பை 9 - 8. ஸோ டினாமினேட்டரில் வேல்யூ வந்து 1 தான் நமக்கு வருது. இப்போ மேலே வந்து நியூமரேட்டரில் 3 - 2√2/1. அப்போ 1/x உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 3 - 2√2ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ் உடைய வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 3 + 2√2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ண போகணும். எதனாலனா இந்த இடத்துல வந்து x + 1/xன்னு இருக்கிறனால. ஸோ x + 1/x ஈக்குவல் டு 3 - 2√2 + 3 + 2√2. இப்போ 2√2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 6ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ x + 1/xக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த 6ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த x + 1/xக்கு பதிலாக 6 - 2. தென் ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். இப்போ 4 என்னன்னு எழுதலாம், நம்ம 2² எழுதலாம். நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஸ்கொயர் வேல்யூ கேட்கல, ஒன்லி √x - 1/√x உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கொயரும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு √x - 1/√x ஈக்குவல் டு 2. நாம் சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.